கங்குவா படம் பார்க்கும்போது தான் தெரியுது. படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சீனுமே ரொம்ப ஹை மொமெண்ட்டா இல்லவே இல்லங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டா தான் இருக்கு. எந்த ஒரு படத்துலயாவது ஏதோ ஒரு சீனாவது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை மொமெண்ட்டா வச்சிருப்பாங்க. இதுல அது ஒர்க் அவுட்டே ஆகவே இல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் பார்க்கும்போது 3D கிளாஸ் குடுக்குறாங்க. அது ரொம்ப இரிட்டேட்டிங்காவும், டிஸ்டர்பிங்கா இருக்குங்க அந்த கண்ணாடி குடுக்கும்போது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு 3D தேவையே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மூவி ஃபுல்லா அந்த பீரியாடிக் போர்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப இருட்டாவே இருக்கு. ஆக்சுவலா வெளிச்சத்துல இருந்தாவே நமக்கு சரியா படம் புரியாது. இருட்டாவே எடுத்து வச்சிருக்காங்க. அந்த யோகி பாபு ரெடீம் பண்ற காமெடியா ரொம்ப 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 மொக்கையா இருக்கு. இவங்க கூட சேர்ந்து சூர்யா சார் காமெடி பண்ண ட்ரை பண்றாரு. பட் அது அவ்வளவா கிளிக் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி பிஜிஎம் வந்து டம்மு டும்மு, டம்மு டும்மு, டம்மு டும்மு, டம்மு டும்முன்னு போட்டு காது தாங்க வலிக்குது. அவர் எப்படி பண்றாருன்னு தெரியல. தெலுங்குல மட்டும் பார்த்தீங்கன்னா, செம்ம வேரியேஷன்ல பீஸ்ஃபுல்லா மியூசிக் பண்றாரு. இங்க வந்து நம்மளுக்கு காது தான் வலிக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில கிரிஞ்சான சீன்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா சில பெண்கள் பண்ற ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா, மாஸ்ன்னு நெனச்சு அத வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 கேஷுவலா கூட இல்ல. ஒரு மாரி திணிச்ச மாரி தான் இருக்கு. சூர்யா சார் அந்த ஃபைட் சீனுக்கு வரமாட்டாரு. அங்கேருந்து கைட் பண்ற மாரி பண்ணியிருப்பாங்க. ஒரு டயலாக் கூட சொல்லுவாரு. "அவங்க பக்கத்து 15 பேரு. ஆனா உங்க பக்கத்து 25 பேர். நீங்க தான் அவங்கள காப்பாத்தணும்னு" சொல்லி மோட்டிவேட் பண்ணி, ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் கொல்ல வைப்பாரு. அத பார்க்க ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். படம் ஃபுல்லா சூர்யா சார் கத்திக்கிட்டே இருக்கிறாரு. இவர் கூட இருக்கிற குரூப்பும் கத்திக்கிட்டே இருக்கு. இவரும் கத்துறதுனால, இவரும் அந்த குரூப்ல ஒருத்தரா தான் தெரியிறாரே தவிர, தனியா தெரிய மாட்டேங்கிறாரு. ஒரு தலைவன் அப்படின்னா, கொஞ்சம் சட்டிலா ப்ளே பண்ணியிருந்தா, இன்னும் இந்த கேரக்டர் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். பட் அது ரொம்ப மிஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆஃப் சொல்லிட்டு இன்டர்வல்ல வைக்கிறாங்க. அது கிளிக்கே ஆகல. அது அவங்க மாஸ்ன்னு நெனச்சு பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் ஆஃப்லாம் செட்டே ஆகலங்க அந்த படத்துல. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த எமோஷனல் சீன்லாம் சுத்தமா கனெக்ட் ஆகவே இல்ல. கடைசி 20 மினிட்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அந்த பீரியாடிக் போர்ஷனையும், கரண்ட் போர்ஷனையும் வந்து இன்டர்லிங்க் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த மாரி ஒரு ஐடியாவ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பண்ணியிருந்தா, இன்னும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ குறைகள் சொல்லியிருக்க மாட்டாங்களோ, இவ்வளோ நெகட்டிவ் சொல்லியிருக்க மாட்டாங்களோன்னு தோணுது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்க வந்து பார்த்து பண்ணியிருக்கலாம். அப்புறம் என்னங்க வழக்கம் போல தான் கேமியோன்னு சொல்லிட்டு உள்ள கார்த்தி சார் வராரு. அது ஆக்சுவலா செட்டும் ஆகல. கதைக்கு தேவையும் படல. அவர் வந்ததுனால எந்த ஒரு ஹை பாயிண்ட்டும் இல்ல, ப்ளஸ் பாயிண்ட் இல்ல, மைனஸ் பாயிண்ட்டும் இல்ல. எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லங்க ஆக்சுவலா சொல்லப்போனா. அதுக்கப்புறம் பார்ட் 2 குடுத்து லீட் குடுத்து முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் ஒரு ஆர்ட்டிஃபிஷியலா தான் இருக்கு. இந்த படம் நார்மலா வந்திருந்தா கூட எபோவ் ஆவரேஜா கூட ஆயிருக்கலாங்க. இந்த டீம் குடுத்த பில்டப்னால மட்டும் தான் இவ்வளோ அடின்னு அடிக்கிறாங்க. படம் ஒர்க் அவுட் ஆகாம போனதுனால இந்த அடி அடிக்கிறாங்க. ரொம்பவே நம்மள வந்து டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிருச்சுங்க. In Indian film industry வாயை பொளந்து பார்க்க போறாங்க. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. மொத்தத்துல கங்குவா எப்படி இருக்கு அப்படின்னா, கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா.